لا إله إلا الله. இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்துவது, இதை யாரிடம் என்னென்ன பொறுப்புகள் வழங்குவது என்று ஒரு மஷூரா ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த மஷூராவினுடைய அடிப்படையில் ஜமாத்துல் உலமா சபை இந்த மலர் வெளியீடு மற்றும் கண்ணியத்திற்குரிய மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மற்றும் ஜமாத்துல் உலமா பெருமக்கள் அனைவரையும் அழைத்து வருவது என்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சமயம் இந்த மண்டபத்தினுடைய ஏற்பாடு மிகப்பெரிய ஒரு செலவினமாக இருந்த சமயத்தில் ஜமாத்தார்களும் ஜமாத்துல் உலமா சபையும் கண்ணியத்திற்குரிய நகரமன்ற தலைவர் அவர்களை அணுகி கோரிக்கை வைத்தபோது இதனுடைய பொறுப்பையும் ஒரு கணிசமான தொகையும் தந்து உதவி செய்வதாக வாக்குறுதி தந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் நமது நகரமன்ற தலைவர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிக்கவும் பூர்வீகப்பள்ளி நிர்வாகமும் உடுமலைப்பேட்டை ஜமாத்தார்களும் கடமைப்பட்டுள்ளோம். எதற்கு என்கின்ற காரணம் என்னவென்றால், நம்முடைய ஹஜ்ரத் கிபிலா அவர்கள் மறைந்துவிட்ட உடனேயே நமது ஊரில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல்வேறு தரப்பிலிருந்தும் நாம் சொன்னபோது ஹஜ்ரத் அவர்கள் கடைநல்லூரில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத் செய்தார்கள் என்று குடும்பத்தார் சொன்ன அடிப்படையிலும் கூறிக்கொண்டிருந்த சமயத்தில் கண்ணியத்திற்குரிய நகரமன்ற தலைவர் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு சொந்தமான அந்த மண்ணறையை நீங்கள் இவர்களுக்கு அடக்கம் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மிகவும் பெருந்தன்மையாக கூறினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் அப்துல் பாரி ஹஜ்ரத் அவர்கள் ஜாமியா பள்ளியில் பணியாற்றி அவர்கள் மறைந்த போது கூட இந்த நிலைமை ஏற்படவில்லை. ஹஜ்ரத் அவர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த இடத்தை தர முன்வந்தார்கள். அதற்காகவும் இந்த சமயத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த நோட்டீஸை விநியோகம் செய்த ஜாரா சூப்பர் மார்க்கெட் அவர்களுக்கும், இந்த டெக்கரேஷனுடைய ஏற்பாட்டை சிறப்பாக செய்து தந்த சிற்பி ஆர்ட் சக்கீம் அவர்களுக்கும், உணவுடைய தேவைக்காக ஆடாக வழங்கியவர்கள் கண்ணியத்திற்குரிய அன்சர் பந்தல் ஃபாரூக் ஹாஜியார் அவர்களுக்கும், பாலு சவுண்ட் சர்வீஸ் இந்த ஒளியை அமைத்து தந்த பாலு சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், உடல் உழைப்பு செய்த உடுமலை பூர்வீகப்பள்ளி இளைஞர் ஜமாத்தார்கள் அவர்களுக்கும், உணவு தேவைக்காக பல்வேறு சகோதரர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பெயரையும் குறிப்பிடுவது மிக நீண்ட நேரமாகும். ஆதலால் இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் செல்வ பாக்கியத்தையும் வளமான வாழ்க்கையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.